அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள். நட்சத்திர பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களோட லைஃப் எப்படி இருக்கும், அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு, என்ன தெய்வத்தை வழிபட்டால் நல்ல பலன் கொடுக்கும், எல்லாமே பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கையை எல்லாமே நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த பதிவில் பார்த்துடலாம். பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா குருவனுடைய நட்சத்திரம். குருவோட நட்சத்திரம் தான் பூரட்டாதி நட்சத்திரம். அந்த பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிலையும் இருக்கும், மீனராசியில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உடைபட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஒரு சில நட்சத்திரமெல்லாம் உடைபடாத நட்சத்திரமாக வரும். ஒரு 4 பாதம், அதை 1 2 3 4 பாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் வரும் ஒரு சில நட்சத்திரங்கள்லாம். ஆனால் இது வந்து உடைபட்ட நட்சத்திரம். அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் வந்து 1 2 3 வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்கும். 4ஆம் பாதம் மட்டும், அந்த ஒரே ஒரு பாதம், அந்த 4ஆம் பாதம் மட்டும் மீனராசியில் இருக்கும். பொதுவாகவே பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா மனித நேயம் மிக்கவங்களாக இருப்பாங்க, நல்ல குணம் படைத்தவங்களாக தான் இருப்பாங்க. என்ன காரணம்னா அது வந்து குருவினுடைய நட்சத்திரம். குருவினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் பார்த்திங்கன்னா நல்ல குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க, நல்ல கேரக்டராக இருப்பாங்க, யாருக்கும் எந்த கெடுதல் பண்ண மாட்டாங்க, யாருக்கும் எந்த தீங்கு செய்ய மாட்டாங்க, நல்ல குணம் இருக்கும், உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதேமாதிரி பார்த்தா இறக்க குணம் உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். இறை வழிபாடு, ஆன்மீக சிந்தனை உள்ளவங்க தான் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க. தெய்வ நம்பிக்கை அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குங்க. மனசாட்சிப்படி நடந்துக்குவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. ஏன்னா அது குருவினுடைய நட்சத்திரம். ஏன்னா பூமியோட பெரிய கிரகமே குரு தான். அப்போ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய தன்மை கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. யாருக்கும் எந்த கெடுதல் பண்ண மாட்டாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சமமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்க தான் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க. ஏமாளியாகவும் இருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் பாருங்கள், ஒரு சில பேர் தெரிஞ்சே ஏமாறுவாங்க, ஒரு சில பேர் தெரியாமல் ஏமாறுவாங்க. இதெல்லாமே இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தன்மை. அது குணமே அப்படி தான் இருக்குங்க. ஏன்னா விட்டு கொடுத்து போகிறனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. இல்லாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஹெல்பிங் டெண்டன்சியெல்லாம் உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். நல்ல குணம், நல்ல ஒரு குணம் படைத்தவங்க, நல்ல மனம் படைத்தவங்க தான் இந்த நட்சத்திரக்காரர்கள். ஒரு அருமையான நட்சத்திரம்னு சொல்லிடலாம், நல்ல நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே குரு திசையில் பிறப்பாங்க. அவங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா குரு திசை தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த குரு திசை ஆரம்ப பகுதி ஆரம்பமாக இருக்கும். சரிங்களா? தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. அந்த தசாநாதன் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு ஜாதகத்தில் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாங்கன்னா, பர்த் சார்ட்டில் நல்ல ஒரு இடத்துல இருந்தாருன்னா, பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு அப்பா அம்மாவுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பா அம்மாவுக்கு பிறக்கும் போதே அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே அப்பா அம்மாவுக்கு நல்லாயிருக்கு, குழந்தை பிறந்ததுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா குரு நல்ல பொசிஷனில் இருந்து அந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் 4ஆம் இடமெல்லாம் நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தாய் தந்தையருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். இதே பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போது குரு ஜாதகத்தில் கெட்டு போய் சனியோடையோ ராகோடையோ நெருக்கமான டிகிரிலெல்லாம் சேர்ந்து குரு கெட்டு போயிருந்தாருன்னா அந்த பிறக்கும் போது குரு தசை வந்து உங்களுக்கு வளர்ச்சி இல்லாமல் போயிடும். நிறைய பேர் வந்து பாருங்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிறந்ததுலேருந்து பாருங்கள் வறுமையிலே வாடுவாங்க. குருன்னா பணத்துக்கு உண்டான கிரகம், செல்வாக்குக்கு உண்டான பிளானட் தான் குரு தான். அப்போ குரு ஜாதகத்தில் கெட்டு போயிடுச்சுன்னா பிறந்ததுலேருந்து கஷ்டப்படுவாங்க கண்டிப்பாக. ஒரு சில பேருக்கு 2ஆவதாக வரக்கூடிய சனி தசையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்காது. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சனி தசை ஒரு 19 வருஷம், குரு தசை வந்து பார்த்திங்கன்னா 16 வருஷம். ஆனால் நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3 அல்லது 4ஆம் பாதமா, அதுக்கு தகுந்த மாதிரி வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். அப்போ ஒரு சில பேர் செல்வ செழிப்போடு அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிறந்திருந்தாலுமே ஒரு சில பேர் வறுமையிலே வாடுவாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க, இவங்களும் கஷ்டப்பட்டு வளருவாங்க. ஒரு நல்ல ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்வ செழிப்பு இல்லாமல் கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருப்பாங்க சின்ன வயசில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனி திசையில் ஒரு சில பேர்த்துக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். ஒரு சில பேர்த்துக்கு சனி திசையும் கெட்டு போனவங்களுக்கெல்லாம் பாருங்கள், சனி வந்து பார்த்திங்கன்னா ராகோட சேர்ந்து சனி வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகாமல், ஏன்னா சனி உச்சமாகி வக்ரமாகிறது நல்லது, நீச்சமாகி வக்ரமாகிறது வந்து பார்த்திங்கன்னா தவறு, அப்படி தப்பு தான். அப்படி இருந்துச்சுன்னா சனி திசை வந்து அந்த லக்ன ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக அது நல்ல பலனோ கெட்ட பலனோ கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ சனி திசைக்கு அப்புறம் தான் அங்கே ஒரு சில பேர் அப்படியே வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா
25-30 வயசுக்கு மேலே தான் ஒரு சில போராட்டாதி நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் சாதிக்கிறாங்க. ஆரம்ப பகுதியெல்லாம் சின்ன வயசுலலாம் கஷ்டப்பட்டு பணப்பற்றாக்குறை, ஃபேமிலியே அப்படியே டவுனாக இருக்கும். அப்பா அம்மாவுக்கும் பெருசாக ஒரு வளர்ச்சி இருக்காது. ஒரு சில பேர்த்துக்கு தான் அந்த வளர்ச்சி ஏற்படும். சரிங்களா? சனி திசையில் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு தடங்கள் இதெல்லாமே வந்துடுது. போராட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு படிப்பில் தடை. இது சனி வந்து 4ஆம் இடத்துலலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக படிப்பில் தடை கொடுத்துரும். சனி 2ஆம் இடத்துலலாம் இருந்துச்சுன்னா வந்து பாருங்கள், தசை நடத்தும் போது 2வது வரக்கூடிய சனி திசை தான். அப்போ 2ஆம் இடத்துல இருந்ததுன்னா குடும்பத்தில் பிரச்சனை, வறுமை அப்படியே அவங்கள வாட்டி வதைச்செடுக்கும். இதெல்லாம் அந்த சனி திசையில் கொடுக்கும். அப்போ 9ஆம் இடத்துல சனி இருந்து தசை நடத்தினா அவங்க அப்பாவுக்கு ஆகாமல் இருக்கும். 4ஆம் இடத்துல சனி இருந்தால் அவங்க அம்மாவோட கருத்து வேறுபாடு வரும். ஒரு சில பேருக்கு அம்மாவே ஆகாமல் போகும் இந்த 4ல் சனி இருக்கிறதுனால. அப்புறம் அந்த புதன் திசையில் ஒரு சில பேர்த்துக்கு லைஃப் மாறும். அது எந்த காலகட்டம்னா ஒரு 25-30 வயசுக்கு மேலே தான் அவங்க லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு அப்கிரேட் ஆகிறது பார்க்க முடியுது. மேக்ஸிமம் அப்படி தாங்க இருக்கும். போராட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நடுத்தர வயதில் தான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையுது. ஒரு சில பேருக்கு சனி திசையிலே நல்லாயிருக்கும். குரு திசை கெட்டு போனால் கூட சனி நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாருன்னா அந்த சனி திசையிலே கிட்டத்தட்ட ஒரு 15-20 வயசுக்கு மேலேயே அந்த சனி திசை வந்து நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்துருது. அது வந்து ஜாதகத்தில் பர்த் சார்ட்டில் சனி அமர்ந்த இடத்தை பொறுத்து யார் கூட சேர்ந்துருக்காங்க, யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். இந்த 3வது வரக்கூடிய புதன் திசை 17 வருஷம், இந்த 25-30 வயசுக்கு மேலே தாங்க பார்த்தீங்கன்னா புதன் திசையில் நிறைய போராட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க, அரசாங்க வேலையில் இருப்பாங்க, ஒரு சில பேர் பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. அது அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. புதன் திசை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இளமை, நல்ல ஒரு துடிப்பு, நல்ல வியாபார தந்திரம் இதெல்லாமே அந்த புதன் திசையில் நடக்கும். நல்ல ஒரு செல்வ செழிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புதன் திசையில் அந்த புதன் வந்து கொடுத்துரும். என்ன காரணம்னா புதன்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா பூமியோட பெரிய கிரகம் குரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல சின்ன கிரகம் வந்து பார்த்திங்கன்னா புதன் தான். அப்போ அந்த புதன்கிறது ஒரு இளமைக்குண்டான கிரகம், புத்திசாலி அறிவுக்குண்டான கிரகம் தான் இந்த புதன். அப்போ அந்த புதன் திசை வரும்போது நல்ல ஒரு புத்திசாலியாக, நல்ல ஒரு டேலண்டான பர்சனாக அந்த புதன் திசையில் மாறிடுவாங்க. இது 25-30 வயசுக்கு மேலே கண்டிப்பாக போராட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். புதன் திசை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கை திருப்பி போடும், அப்படியே புரட்டி போடுன்னே சொல்லலாம். ஆனால் புதன் வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கணும். இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேஷ லக்னமாக பிறந்து இல்லை விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை பெரிய யோகத்தை கண்டிப்பாக செய்யாது. ஏன்னா மேஷ லக்னத்துக்கு ஒரு 6ஆம் அதிபதியாக போயிடுவார், விருச்சக லக்னத்துக்கு ஒரு 8ஆம் அதிபதியாக போயிடுவார். நீங்கள் மேஷம் விருச்சக லக்னமாக இருந்தீங்கன்னா அந்த புதன் திசை பெரிய அளவுக்கு யோகத்தை கண்டிப்பாக செய்யாது, ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துரும். சரிங்களா? இப்போ இந்த புதன் திசை முடிஞ்சு கேது திசை 7 வருஷம் நடக்கும். கேது திசை எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 30-40 வயசுக்கு மேலே கேது திசை வரும். அந்த கேது திசையில் நல்ல ஒரு ஞானம், பக்குவப்பட்ட குணம் இதெல்லாம் பக்குவப்படுவாங்க. அந்த கேது திசையில் தான் வாழ்க்கையே உணருவாங்க. நிறைய பேர் போராட்டாதி நட்சத்திரக்காரங்க பாருங்கள், 40 வயசுக்கு மேலே தான் அவங்க வாழ்க்கைன்னு என்னென்னு தெரிய வரும். சுற்றி இருக்கவங்க யார், நம்ம கூட இருக்கவங்க யார், வாழ்க்கைன்னா என்ன, அது நல்ல ஒரு ஞானத்தை அந்த கேது திசையில் கொடுக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய சுக்கிர திசைங்க, 20 வருஷம் சுக்கிர திசை ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட அந்த அவங்களோட வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 50 வயசு பக்கம் அந்த சுக்கிர திசை வரும். 45 வயசுக்கு ஒரு சில பேருக்கு 40 வயசுலேயே வரலாம், ஒரு சில பேருக்கு 45 வயசுலேயும் சுக்கிர திசை வரலாம். அந்த சுக்கிர திசை ரொம்ப முக்கியமான திசை போராட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. ஏன்னா வாழ்க்கை புரட்டி போடக்கூடிய திசையே அந்த சுக்கிர திசை தான். ஆனால் 50லேருந்து கிட்டத்தட்ட 45னா உங்களுக்கு 65 வயசுக்கு நடக்கும். இது 40 வயசுனா உங்களுக்கு 60 வயசு வரைக்கும் நடக்கும். இது 50 வயசில் சுக்கிர திசைனா உங்களுக்கு 70 வயசு வரைக்கும் சுக்கிர திசை நடக்கும். அது அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நட்சத்திர பாதத்தில் என்ன பாதத்தில் பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதல் குறைவாக அந்த பிளானட் வந்து திசை நடத்தும். அப்போ அந்த சுக்கிர திசை வந்து நல்ல நீங்கள் ஒரு யோகமான லக்னத்தில் பிறந்தீங்கன்னா, அந்த சுக்கிரன் யோகமான அமைப்பில் இருந்தாங்கன்னா அது கொட்டி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இப்போ சுக்கிரன்னா யார்? சொகுசுக்குண்டான கிரகம், லக்ஸுரி. ஒரு உலகத்தில் இருக்க அத்தனை விதமான ஆடம்பரங்கள், சொகுசு பொருட்கள், சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கிறது எல்லாமே அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டுமே தான் அனுபவிக்க முடியும். இதே நீங்கள் வந்து மீன லக்னத்தில் பிறந்தோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மீன லக்னத்தில் பிறந்தோ இல்லை தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் மறைமுகமாக கெட்டு போகணும். நேரடியாக உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்தோட தொடர்பு இருந்தோ 8ஆம் இடத்தோட தொடர்பு சம்மந்தப்பட்டாலோ அந்த சுக்கிர திசை கண்டிப்பாக பிரச்சனை கொடுத்துரும். மீன லக்னக்காரங்களுக்கும் தனுசு லக்னக்காரங்களுக்கும் சுக்கிரன் பெருசாக யோகத்தை செய்யாது. ஏன்னா அவர் 6ஆம் அதிபதி வருவார் தனுசு லக்னத்துக்கு. மீன லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் 8ஆம் அதிபதியாக வந்துடுவார். அப்போ அந்த சுக்கிர திசை யார் யாருக்கு நல்லது பண்ணுன்னு பார்த்தோம்னா, அதை பார்த்திங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு நல்லது பண்ணும், மிதுன லக்னக்காரங்களுக்கு நல்லது பண்ணும், கன்னி லக்னக்காரங்களுக்கும் துலாம் லக்னக்காரங்களுக்கும் மகர கும்ப லக்னக்காரங்களுக்கு இந்த 6 லக்னக்காரங்களுக்கு சுக்கிர திசை வந்துச்சுன்னா கண்டிப்பாக யோகத்தை செய்யும். அதில் மாற்றமே கிடையாதுங்க. அப்புறம் கடைசியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய திசை வரும் 6 வருஷம். ஒரு சில பேருக்கு சூரிய திசையில் லைஃப் வந்து அப்படி முடியும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 70-75 வயசில் ஒரு சில பேருக்கு அந்த கடைசி காலம் பார்க்குற மாதிரி வரும். ஒரு சில பேர் அந்த சூரிய திசை முடிஞ்சு
சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை எல்லாம் ஒரு சில பேருக்கெல்லாம் அவங்க ஜாதகத்தில் சனி நல்லா இருந்து 8ஆம் இடம் நல்லா இருந்து லக்னாதிபதி எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நீடிச்ச ஆயுள், அதாவது 78-80 வயசுக்கு மேலாம் தாண்டுறாங்க பார்த்தீங்களா, அதில் சந்திர தசையில் தாண்டுவாங்க நிறைய பேர். அதாவது அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வந்த கர்மா அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் மாறுபடும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க லைஃப் போகும். அதாவது பிறக்கும் போது வந்து பெரிய தசைங்க, குரு தசை, அப்புறம் சனி தசை ஒரு 19 வருஷம், புதன் தசை ஒரு 17 வருஷம், அப்புறம் நடுவில் வந்து கேது தசை ஒரு 6-7 வருஷம், கேது தசை 7 வருஷம், சுக்கிர தசை 20 வருஷம். அவங்க நடக்கக்கூடிய அத்தனை திசையும் கேது திசை தவிர எல்லாமே பெரிய பெரிய மகா தசைகள் நடக்கிறதுனால அந்த தசைகள் வந்து யோகத்தை செய்யுமா அவயோகத்தை செய்யுமான்னு பிறப்பு ஜாதகத்தில் இருக்க பிளானட்டோட பொசிஷன் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? மேக்ஸிமம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-30 வயசுக்கு மேலே தாங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்குறாங்க. ஒரு சில பேர் பிறந்ததுலேருந்தே நல்ல ஒரு செல்வ செழிப்பாக வாழ்கிறாங்க. அது எல்லாரும் கிடையாது. ஒரு சில பேர் ஜாதகத்தில் குரு நல்லா இருந்து சனி நல்லா இருந்து சனி 4ஆம் இடத்தோடையோ 9ஆம் இடத்தோடையோ தொடர்பு இல்லாமல் இருந்தால் அவங்க அப்பா அம்மாவுக்கே நல்லாயிருக்கும். அவங்க வளர வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுக்கே நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்பா அம்மாவுக்கு வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு பிறந்ததுலேருந்தே நீங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான நீங்கள் குழந்தைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது வந்து அந்த ஜாதகத்தில் சனி நல்ல ஒரு அமைப்பில் இருக்கணும். ஏன்னா கரெக்டான ஏஜில் வந்து சனி திசை அவங்களுக்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு சில பேர் 10 வயசில் வரும், ஒரு சில பேர் 15 வயசில் சனி திசை வரும், ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7-8 வயசில் கூட வரலாம். ஏன்னா அந்த நட்சத்திர பாதத்தை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் மாறுபடும். நல்ல குணம், நல்ல மனசாட்சிப்படி நடக்கிறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது, இதெல்லாமே இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குணம். சரிங்களா? நிறைய பேர்த்திட்ட ஏமாறுவாங்க புரட்டாதி நட்சத்திரக்காரங்க. அதுதான் ஒரு வருத்தமான விஷயம்னு சொல்லலாம். என்ன காரணம்னா அந்த குருவனோட நட்சத்திரங்கிறனால அப்படியே ஈஸியாக எடுத்துக்குவாங்க. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை பழி வாங்குறதோ அடுத்தவங்களை துன்புறுத்துறதோ அதெல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குணமே இருக்காதுங்க. ஈவரக்கம் அதிகமாக இருக்கும். அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஒரு சென்டிமெண்ட்டான ஆளுன்னு சொல்லலாம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க. அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மீக எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகரிக்கும். இறை வழிபாடு பண்ணுறது, தீர்த்த யாத்திரை போகிறது, கரெக்டாக கோயில் குளத்துக்கெல்லாம் போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குணமே அதுதான். நல்ல குணம், நல்ல மனம், நல்ல ஒரு திறமை, ஆற்றல் படைத்தவங்க தான் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க. உலகத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க இவங்க. ஆனால் இருந்தாலும் ஏமாளி தான். சில விஷயங்கள்லாம் ஏமாந்து போவாங்க. அதில் மாற்றமே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, புரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து சார் நாங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன தெய்வத்தை வழிபட்டால் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது குருவினுடைய நட்சத்திரம். அப்போ குருவினுடைய ஸ்தலம், உங்கள் நட்சத்திர அதிதேவதி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு தான். அப்போ குருவனுடைய கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்கும். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குருவினுடைய ஸ்தலம் ஆலங்குடியில் இருக்குங்க, கும்பகோணத்து பக்கத்தில் இருக்க ஆலங்குடியில் குருவனுடைய ஸ்தலம் சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வழிபடுறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா குருவோட வாகனமே யானை தான். அப்போ அந்த யானைகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் வாங்குறது உங்களுக்கு நல்லது. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு இதெல்லாம் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஆலங்குடி கும்பகோணத்தில் இருக்க ஆலங்குடி குரு கோயில் போய் வருஷத்துக்கு ஒரு தடவை வழிபடுறது ஒரு நல்ல பலன், நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? அது ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் மனசே ஒரு நிம்மதி அடைன்னு சொல்லலாம். கஷ்டத்தில் இருக்கவங்களாம் பாருங்கள், இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, அன்னதானம் பண்ணுறது, இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் மனசு வந்து நல்ல லேசாகிறது உங்களால் உணர முடியும். மனசு நல்ல ஒரு வந்து பார்த்திங்கன்னா கெட்ட வைப்ரேஷனெல்லாம் உங்களோட உடம்புலேருந்து விலகி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களால் வர்றதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும். சரிங்களா? அதனால தான் தெய்வ வழிபாடு நம்ம பண்ண சொல்கிறது. தெய்வ வழிபாட்டால் எல்லாமே விதியெல்லாம் மாறாதுங்க. என்ன நமக்கு நடக்குதோ அதுதான் நடக்கும். இருந்தாலும் எதுக்கு தெய்வ வழிபாடு பண்ண சொல்கிறாங்கன்னா, இறை வழிபாடு தெய்வ வழிபாடுன்னு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வந்து உள்வாங்கிக்கிறோம். அதுக்காக தான் நம்ம இறை வழிபாடு தெய்வ வழிபாடு பண்ணுறது ஒரு நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அது ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, இப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா ஒரு தனிமனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். தசாபுத்தி தான் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கும். நவகிரகங்கள் தான் மனுஷன் ஆட்டி படைச்சிட்ருக்கு. அதில் என்ன தசாபுத்தி, இப்போ வந்து என்ன தசாபுத்தி போகுது, நான் இந்த தசாபுத்தி இந்த வரிசையில் தான் உங்கள் வாழ்க்கை போகும். உங்களுக்கு இப்போ புதன் தசை நடக்குதா, 20 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, இல்லை 40 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, சுக்கிர தசை நடக்குதா, இல்லை கேது தசை நடக்குதா, இதெல்லாம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன்.
இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.